ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து நம்ம டாப் 10 வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்திருக்கோம். நடிகர்கள் பத்தி, நடிகைகள் பத்தி, யார் யார் கார் வச்சிருக்காங்க, யார் யார் ஜெட் வச்சிருக்காங்க, யாரோட சொத்து மதிப்பு எவ்வளோ, யாரோட சம்பளம் எவ்வளோ, யாரு பணக்காரர்கள், யாரு கோடீஸ்வரர்கள், அந்த மாதிரி நிறைய டாப் 10 லிஸ்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாப் 10 லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டாப் 10 லிஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. படங்கள் பண்ணதுக்கு அப்புறமா சினிமா சம்பந்தப்பட்ட அவார்டு எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லி பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா சிறந்த ஒரு நடிகர், சிறந்த பாடகி, சிறந்த நடன இயக்குனர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவார்டுகள் கொடுப்பாங்க. ஆனா நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்திலே. இப்போ கிடையாது, அந்த காலகட்டத்திலே. ஆனா அந்த விஷயம் அப்பெல்லாம் சோசியல் மீடியா இல்லாததால பெரிய அளவுல வைரல் ஆகல, பொதுமக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமலே போயிருக்கு. ஆனா இவங்கெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கும்போதுதான் நமக்கே தெரியுது. சோ அந்த லிஸ்ட்ல டாப் 10ல இருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது எஸ்பிபி சிங்கர். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் அவர் பாடின பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் மன நிம்மதி இல்லாம பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ்பிபி சாங் தான் வந்து கேட்பாங்க. இளையராஜாவோட மியூசிக் கண்டிப்பா அதுல இருக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நைட்ல தூங்கணுமா, ஓகே இந்த சாங் கேளுங்க அப்படின்னே வந்து யூடியூப்ல தனி லிஸ்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட குரல் வளம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளால வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அவரோட குரலை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஒரு சிறந்த குரல் அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கின்னஸ் ரெக்கார்டு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட் வந்து கொடுப்பாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ரெக்கார்ட் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் தான். அதை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம். சோ யார் யாரெல்லாம் எது எதுக்காகலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்களோட பேர்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டது கிடையாது. ஆனா எஸ்பிபி சாரும் பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அதுவுமே வந்து வெளியில பெரிய அளவுல தெரியாம இருந்திருக்கு. எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா நல்லா பாடுறதுக்காக கிடையாது. கிட்டத்தட்ட யாருமே, இதாவது இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில நிறைய சிங்கர்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய சிங்கர்ஸோட பாடல்களை கேட்டிருக்கோம். நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அவ்வளோ லாங்குவேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிங்கர்ஸ் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஆனா எஸ்பிபி எதுக்காக வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட 50,000 பாடல்களுக்கு மேல பாடிய ஒரே பாடகர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த ரெக்கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல மட்டும் ஹிந்தில மட்டும் ஒரே நாள்ல 16 பாடல்கள் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்ல வந்துட்டு 19 பாடல்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கன்னடத்துல வந்து 27 பாடல்களை ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் வேற எந்த சிங்கருமே வந்து பண்ணது கிடையாது. இது வந்துட்டு ஒரு பெரிய பிரேக்கிங்கா அந்த டைமிங்ல வந்து பேசப்பட்டது. ஆனா சோசியல் மீடியா இல்லாததால அது பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகல. பட் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சாதனையை எஸ்பிபியால மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்ப வரைக்கும் அதுல யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. 50,000 பாட்டு அப்படின்னா இப்ப நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, இப்ப நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுதணும், கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கிட்டத்தட்ட 50,000 பாடல் அப்படின்னா 100-110 வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கும். அவ்வளவு நாள் நாமெல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டோம். ஆனா இவரு 1966ல வந்து பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தெலுங்குல தான் முதல் பாட்டை தொடங்கியிருக்காரு. சோ அந்த பாட்டை பெரிய அளவுல வெற்றி பெற்றதுனால அடுத்தடுத்து எல்லா பாடல்களும் எல்லா லாங்குவேஜ்லயும் இவர் தான் வந்து போய் பாடியிருக்காரு. அவ்வளோ ஒரு பிஸியா இருந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ஊர்ல நம்மளோட மண்ணு சேர்ந்த ஒருத்தர் அப்படின்றது நமக்கு இவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். சோ 50,000 பாடல்கள் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் வேற எந்த ஒரு சிங்கரும் பிரேக் பண்ணதே கிடையாது. அதனாலதான் இவருக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஆச்சி மனோரமாவும் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இதுவும் பல பேருக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா 1000 படங்களுக்கு மேல பல பேர் நடிக்கிறாங்க. அதாவது பல வருஷங்களா 1000 படங்களுக்கு மேல நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் அந்த மாதிரி நடிச்சது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த 1000 படங்களுக்கு மேல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்துல நடிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களால கண்டிப்பா அது முடியவே முடியாது. அந்த காலகட்டத்திலே, அதாவது 60கள்லயே ஸ்டார்ட் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுல ஒரே ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆச்சி மனோரமா மட்டும்தான். 1950க்கு அப்புறம் அவங்க நடிக்க தொடங்கியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. 1985க்குள்ளவே பாத்தீங்கன்னா 1000 படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே 1000 படத்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2015ல தான் இறந்தாங்க. இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா 750 படங்கள், மொத்தத்துல 1750 படங்கள் நடிச்ச ஒரே நடிகை வந்து நம்ம ஆச்சி மனோரமா தான். படங்கள் மட்டும் இல்லாம 5000த்திற்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு நடிப்பு அப்படின்னாலே பேரு அந்த நாடி நரம்பெல்லாம் ஊறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நடிகர்கள்ல ஒரே ஒரு சிறந்த நடிகை அப்படின்னா அது நம்ம ஆச்சி மனோரமா மட்டும்தான். அதுக்காக அவங்களுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1985க்குள்ளவே 1000 படத்தை முடிச்சதுனால அவங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மனோரமா வந்து தமிழை தாண்டி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்களம் அந்த மாதிரி எல்லா மொழிகள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. சோ எல்லா மொழிகள்லயும் சேர்த்து வந்து 1000 படங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் அப்படின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 750 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. சோ டோட்டலா 1750 படங்கள் அவங்க வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, கண்டிப்பா இவங்களை வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவங்களும் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா, அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். எஸ், செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர். இவங்களை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு வேற மாதிரி போயிருந்திருக்கும். பெண்கள் எல்லாம் இன்னும் பல மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அயன் லேடின்னு சும்மாவா சொன்னாங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு வெளிநாடுகள்ல போயிட்டு தமிழையும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களோட இறப்பு அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து சொந்த வீட்டுல ஒரு இறப்பு நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சோகத்துல இருந்தாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அந்த ஒரு பேருக்காக தான் அந்த கட்சியை இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களோட பேருக்காக தான் ஒரு சில ஓட்டுகள் கூட விழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 10th அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களும் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது. எப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995ல வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சசிகலா அவர்களுடைய அக்கா மகனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பேர் வந்து சுதாகர். அவருக்கு 1995ல வந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்ட கல்யாணம், பல 100 கோடிகள் செலவு செஞ்சு நடந்த ஒரு கல்யாணம் அப்படின்னா அம்பானி வீட்டு கல்யாணத்தை தான் நாம சொல்லுவோம். ஏன்னா அம்பானி வந்து உலக பணக்காரர்கள்ல ஒருத்தர். ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா முதல் பணக்காரர் அம்பானி தான். இந்தியாவிலேயும் முதல் பணக்காரர் இப்போ அம்பானி தான் இருந்துட்டு இருக்காரு. சோ அவங்க வீட்டு கல்யாணம் பெரிய அளவுல நடக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அதுவும் இப்ப நம்ம இருக்கக்கூடியது 2025ல. இப்ப வந்து அவங்களுக்கு மில்லியன் ட்ரில்லியன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு காசு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அவங்க 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க, 10,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா 1995லேயே 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி சுதாகர் அவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு பல வெளிநாடுகள்ல இருந்து தலைவர்கள்லாம் இன்வைட் பண்ணி கலந்துக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லா இந்த கல்யாணத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு நடத்தியிருக்காங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக 27 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி வந்த அத்தனை பேருமே அதாவது கிலோ கணக்குல தங்க நகைகளை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் நடந்த இடத்தோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரே டைம்ல 25,000 பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த சாப்பாட்டு பந்தியை போட்டிருக்காங்க. சோ 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அப்போ அதோட டெக்கரேஷன்ஸ், அதோட ஒரு பிரம்மாண்ட வேலைப்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். அப்பவே வந்து அதாவது 1995ல 100 கோடி அப்படின்றது பல மடங்கு பெரிய காசு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க அதை பண்ணதுனால பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பெரிய அளவுல நான் சொன்ன மாதிரி உலக அளவுல ஒரு பேசு பொருளா இருந்ததுனால கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ல பேரும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கல்யாணம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி எலிசபெத் ராணி தான் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இந்தியாவுல தமிழ்நாட்டுல இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. எலிசபெத் ராணிக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் பண்ணது நம்ம ஜெயலலிதா அவர்கள் தான். அதனாலதான் அந்த கல்யாணம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பெற்றுச்சு. அதை பண்ண அவங்களோட பேர் தான் மெயினா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களும் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சோ இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலையாள நடிகர் பிரேம் நசீர். இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவரை தெரியாம இருக்கலாம். ஆனா 1951ல இருந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. மருமகள் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. இவரும் பாத்தீங்கன்னா
பல படங்கள் நடிச்சிருக்காரு. சோ எதுக்காக இவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு தான் இருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து 1951ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படம் மருமகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1989க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா 724 படங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு. 724 படங்கள் தானே, இது ஒன்னும் ஆச்சி மனோரமா பண்ணதை விட இது கம்மி தானே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஆச்சி மனோரமா வந்து 1000 படத்திற்கு மேல பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா பல ரோல்கள் கலந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா இவரு 729 படங்களுமே பாத்தீங்கன்னா முன்னணி நடிகரா தான் நடிச்சிருக்காரு. சோ ஹீரோவா மட்டுமே 729 படங்கள் இவர் நடிச்சதுனாலதான் இவருக்கு வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல, இவரே 2 ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. எதுக்காக இன்னொரு ரெக்கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 110 படம் வந்து ஷீலா அப்படிங்கிற ஒரே நடிகை கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. சோ அதுவுமே ஒரு பெரிய ரெக்கார்டா பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 படம் நடிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே அப்பா ஊன் வருது, 1008 விமர்சனங்கள் வருது, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க, ஒரு படத்திலே காணாமலாம் வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல 729 படமும் ஹீரோவா நடிச்சு ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு. சோ அதுலயும் 110 படத்துல ஒரே ஹீரோயின் கூட நடிச்ச ஒரே ஹீரோ அப்படின்னா அது வந்து பிரேம் நசீர் மட்டும்தான். அந்த ஷீலாங்கிற ஹீரோயின் வந்து வேற யாரும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான். கண்டிப்பா வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஷாக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திரமுகி படத்துல அகிலாண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஷீலா. அந்த நடிகர் வந்து பிரேம் நசீர். இவங்க கூட சேர்ந்துதான் ஒரு 110 படம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்குற பட்சத்துல ஷீலாவும் பாத்தீங்கன்னா 100 படங்களுக்கு மேல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது இவரை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆனா கொஞ்சம் மறந்து போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், டைரக்டர் திருமுருகன். மெட்டி ஒலி நாடகம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 3-4 டைம் வந்து அதே டிவில அந்த நாடகத்தை போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருந்துச்சோ, அடுத்தடுத்து போடும்போதும் அதே எதிர்பார்ப்பு அதே வரவேற்பு அந்த ஒரு நாடகத்துக்கு மட்டும்தான் இப்ப வரைக்குமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்பவும் நிறைய பேர் வந்து யூடியூப்ல அந்த சீரியலோட கிளைமேக்ஸை போட்டு பார்க்காதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு எல்லா ஆண்களையும் ஈர்த்த ஒரே நாடகம் அப்படின்னா அது வந்து மெட்டி ஒலி மட்டும்தான். சோ அந்த நாடகத்தோட டைரக்டர் திருமுருகன். அந்த மெட்டி ஒலி முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து எப்ப வரும் இவரோட டைரக்ஷன்ல ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு நாடகம் எடுத்தாரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப யதார்த்தமா ஒரு ஊர் சைட்ல எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடவே இன்னொரு நாடகத்தையும் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல அவரும் நடிச்சிருந்தாரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பாக்குறப்போ அப்படியே நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விசேஷம், நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது அப்படியே டிவில பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இவரோட ஒரு டைரக்ஷனோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சோ இவருமே வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து நமக்கு தெரியும். கண்டிப்பா அதுதான் இப்ப நான் சொன்ன, நீங்க மறந்து போயிருப்பீங்க அப்படின்னு. நாதஸ்வரம் சீரியல் வந்து 1000 எபிசோட தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. டிஃப்ரெண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1000வது எபிசோட வந்து கின்னஸ் ரெக்கார்டா இவங்க வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000வது எபிசோட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஷூட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஃபர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பிஜிஎம் போட்டு சாங் போட்டு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக், மினிமம் 1 வீக் ஆகும். ஆனா இவங்க வந்து 1000வது எபிசோட ஸ்பெஷலா பண்ணணும், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சு அவங்க டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி 1000வது எபிசோட வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரு சீரியலை லைவ் டெலிகாஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப வரைக்கும் அந்த ரெக்கார்டை வேற யாருமே வந்து பிரேக் பண்ணதே கிடையாது. வேற எந்த ஒரு சீரியலா இருக்கட்டும், இல்ல எந்த லாங்குவேஜ்லயும் சரி, உலக அளவிலே இது வந்து ஒரு முதல் முயற்சியா இவர் எடுத்து பண்ணாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு கொடுத்தது. ஸோ 1000வது எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே லைவா நடிச்சு ஓன் வாய்ஸ்லேயே பேசி, அதுல டப்பிங்கோ பிஜிஎம்மோ எதுவுமே இருக்காது. ஆன் த ஸ்பாட்ல நடிச்சு ஆன் த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன மியூசிக் ஆட் பண்ணி அப்படியே லைவா வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால அதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா அந்த டைமிங்ல பேசப்பட்டது. ஆனா சோசியல் மீடியா இருந்திருந்தா இன்னைக்கு அவரோட நிலைமையே வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு சோசியல் மீடியா அதெல்லாம் எதுவும் இல்லாததால இது வந்து
டிவியோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதிலே பார்த்தோம், ஓகே இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சிருப்போம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு போட்டு வேற மாதிரி வைரல் ஆக்கியிருப்பாங்க. அதுல இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுமே இன்னும் பல மடங்கு வந்து பெரிய அளவுல உயர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல யாருமே இந்த சினிமா ஃபீல்டுல பண்ணதே கிடையாது, பண்ணவும் முடியாது. இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணாலும் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இவரு இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அதாவது நாதஸ்வரத்துடைய 1000வது எபிசோட் எப்ப டெலிகாஸ்ட் ஆச்சு, ஸோ நான் சொன்னதுக்கு அப்புறம் மேபி உங்களுக்கு எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2014 மார்ச் 5ஆம் தேதி தான் இந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ மேபி உங்களுக்கு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூடியூப்ல வந்து டைப் பண்ணி பாருங்க, வந்தாலும் வரலாம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு எல்லாருக்குமே. அதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலரா சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், அதோட ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் லைவா ஒரு சீரியல் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்றது நீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2014 மார்ச் 5ஆம் தேதி தான் இந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுவும் கிட்டத்தட்ட நாடகம்னா வந்து அரை மணி நேரம் போடுவாங்கன்றது நமக்கு தெரியும். அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக்ல போயிடும். ஸோ 30 நிமிஷத்துல 23 நிமிஷம் 25 செகண்ட் வந்து லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரெக்கார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நாம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட் படைச்ச ஒரே ப்ரொடியூசர் அப்படின்னா அது இவர் மட்டும் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு மாச கணக்குல நாட்களை செலவு பண்றாங்க. ஆனா ஒரு படத்தை 23 மணி நேரம் 58 செகண்ட்ல வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய சாதனையா கருதி இவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருந்தாங்க. சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் இவரு. ஸோ அந்த படத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 டைரக்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கோஆர்டினேஷன்ல பண்ணி சோ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிய பெருமை மிகுந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா அது நம்ம கிரிதரிலால் நாக்பால் மட்டும்தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாடகி சுசீலா. அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களோட வாய்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கும். எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே சோலோ சாங் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அப்படின்னா அது இவங்களோட வாய்ஸா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1960களில் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து சோலோ சாங்ஸ் இவங்களோட வாய்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். இவங்களும் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றதும் இவங்க வந்து சிங்கர்ல வாங்கியிருக்காங்க, ஃபீமேல்ல வாங்கியிருக்காங்க. மேல்ல வந்து நம்ம எஸ்பிபி சார் வாங்கியிருந்தாரு, நம்ம ஃபர்ஸ்ட் அவரை தான் பார்த்தோம். ஸோ அடுத்து ஃபீமேல்ல வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,695 பாடல்களை 12 லாங்குவேஜ்ல இவங்க பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 5000 6000 பாடல்களே ஒரு சிங்கரால பெரிய அளவுல பீட் பண்ணி பாட முடியல. ஆனா இவங்க 12 லாங்குவேஜ்ல 17,695 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே பாடலை பல லாங்குவேஜ்லயும் பாடினது அப்படின்னா அதுவும் இவங்க மட்டும் தான். அதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பவே கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஆர் ரஹ்மான். ஏன் இன்னும் வரல? ஏன்னா அவர் ஆஸ்கரே வாங்கிட்டாரு, அப்ப கின்னஸ் வாங்காமலையா இருப்பாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், சோ நம்ம இப்ப பார்க்க போறது ஏஆர் ரஹ்மான் தான். அவர் தான் ஆஸ்கரே வாங்கிட்டாரு அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்கர் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. மியூசிக்குன்னு என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவர் வந்து ஒரு பாட்டுக்காக எப்படி ஆஸ்கர் அவார்ட் வாங்கினாரோ அதே மாதிரி ஒரு பாட்டுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அப்படி என்ன யாரும் பண்ண முடியாத ஒரு பாட்டு இவர் பண்ணிட்டாரு. ஏன்னா யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்றதுக்கு தான் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுப்பாங்க. அப்படி என்ன பாட்டு இவர் வந்து பண்ணாரு அப்படின்ற ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். அந்த வந்தே மாதரம் இண்டிபெண்டன்ட் சாங் இவர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த பாடலை கேட்கும் போது வந்து இப்ப வரைக்கும் நமக்கு அப்படியே அந்த உணர்வு அப்படின்றது நமக்கு அவ்வளோ அளவுக்கு வரும், கண்கள் அப்படியே தண்ணி வரும். வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றப்போ 1997ல அந்த பாட்டை இவர் பண்ணாரு. அதுக்காக இவருக்கு வந்து அதை கொடுக்கல. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லணும்னா 265 லாங்குவேஜ்ல இந்த பாட்டை அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால இவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. வந்தே மாதரம் பாடல் வந்து 265 லாங்குவேஜ்ல இருக்கு. அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா தமிழ் தான் சூப்பரா இருக்கும் கேட்கும் போதே, ஹிந்தியும் இன்னுமே நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு இந்த ஒரு பாட்டுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டுக்கு கிடைச்ச கின்னஸ் ரெக்கார்டோ இந்த மாதிரி பல லாங்குவேஜ்ல போடுறதோ வேற எந்த ஒரு பாடல்களுமே 265 மொழிகள்ல கிடையவே கிடையாது. ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4-5 லாங்குவேஜ்ல வரும். ஆனா 265 லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் மட்டும் தான் வந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து இதுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சாங்க மனோரமா. சோ அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இப்போ வந்து அவங்க உயிரோட இல்ல, நம்ம கூட இல்ல.
ஆனா உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, காமெடி நடிகர் பிரம்மானந்தா தான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல எப்படி சந்தானத்தை ஒரு காமெடியான நம்ம பார்த்திருக்கோமோ அதே மாதிரி தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்தா அப்படின்னு வந்து சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சந்தானம் எப்படி இங்க பேர் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி தெலுங்குல ஒரு காமெடி நடிகரா சிறந்த நடிகரா பேர் வாங்கினது பாத்தீங்கன்னா பிரம்மானந்தா இவர் தான். இவரும் வந்து 1000 படத்துக்கு மேல பல கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காரு. அதனால இவருக்கும் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது கலா மாஸ்டர் தான். கலா மாஸ்டரும் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். கலா மாஸ்டரோட ஃபேன்ஸ்க்கு இது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா கலா மாஸ்டர் வந்து மாநாடு மயிலாடு அப்படின்ற ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. பொதுவா டான்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஒரு சிங்கிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், சோ எல்லாமே பாத்தீங்கன்னா சீசன் 5, 6 இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா கலா மாஸ்டர் வந்து மாநாடு மயிலாடு அப்படிங்கிற அந்த டான்ஸ் ப்ரோக்ராம சீசன் 1ல இருந்து 10 வரைக்கும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம், திருமுருகன் டைரக்டர் வந்து 1000வது எபிசோட டிஃபரெண்டா பண்ணணும்னு யோசிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி கலா மாஸ்டர் 10வது சீசனை டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கின்னஸ் ரெக்கார்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. சோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ் ரூம் இல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலா வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல வந்து இன்டீரியர் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா, அதாவது மனிதர்களை ஏமாத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. 4 மூலைகள்ல ஒரு மூலையில நின்னா ஹைட்டா தெரியும், இன்னொரு மூலையில நின்னா குள்ளமா தெரியும். ஃப்ளோர்ல நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா தலைகீழ நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாம மேல நடக்கிறப்ப சைட்ல நடக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு கேமரா ட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சோ ஆம்ஸ் ரூம் இல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப்பை வந்து மாநாடு மயிலாடு சீசன் 10ல அவங்க யூஸ் பண்ணி 4 பேரை வச்சு அதுல டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வச்சு பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரால சிங்கிள் ஷாட்ல அதை ஷூட் பண்ணி அவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அதே ஒரு ரூம்குள்ள ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மூலையில போறப்ப அவங்களே வந்து ஹைட்டா தெரியற மாதிரியும், இன்னொரு மூலையில போறப்ப அவங்க குள்ளமா தெரியற மாதிரியும் டிஃப்ரெண்டா அதை வந்து பண்ணியிருந்தாங்க. சோ சிங்கிள் கேமரால சிங்கிள் ஷாட்ல அதை பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நம்ம கலா மாஸ்டர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் டீம்ல இருந்து வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. இதுவுமே இதுக்கப்புறம் வேர்ல்ட் லெவல்ல யாருமே சிங்கிள் ஷாட்ல சிங்கிள் கேமரா வச்சு பண்ணவே இல்லை. பட் பல வருஷத்துக்கு முன்னாடியே கலா மாஸ்டர் வந்து இதை பண்ணிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் டான்சர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் டான்சர் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இப்போ அவங்க யூஎஸ்ல வந்து நிறைய கிளாஸஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. மேபி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நடந்துருச்சு. அப்ப சோசியல் மீடியா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இவங்களோட நிலைமையே, இவங்களோட பேரு புகழ் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தாலேயே இது எதுவுமே வெளியில தெரியாம போயிருக்கு. சோ நான் சொன்ன இந்த டாப் 10 லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.